பாருங்கள், நேற்று கூட நைட்டு ஈசிஆரில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நல்ல வேளை அந்த திமுக கூடி தெரியலன்னு வச்சுங்களேன். 25ஆந்தேதி ஏதோ சம்பவம் நடந்தது, அதை மூடி மறைக்க பார்த்தாங்க, வெளியில் வந்துச்சு. இன்றைக்கி அந்த நடுவில் அந்த பெண்கள் கதறினது வந்து பார்த்துருப்பீங்க. அண்ணா நகரில் ஒரு பாலியல் விஷயம் நடக்கும்போது வந்து கூப்பிட்டு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பாவை அம்மாவை அடித்து எந்த மாதிரி பண்ணாங்கன்னு வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இது. ஏன்னா அந்த பாதுகாப்பான இடத்துல சத்யராஜ் வந்து அவங்க பொண்ணை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு தான் அமைச்சிருக்கிறார். இதை நான் வரவேற்கிறேன். உண்மையிலுமே உங்கள் பொண்ணு பாதுகாப்பாக தான் சார் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேடையில் ஏறினீங்கன்னா வந்து நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, சத்யராஜ் வந்து கண்ணை மூடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்து பார்க்கட்டும். ஏன்னா நான் விமர்சனம் பண்ண விரும்பல, ஏன்னா அவருடைய விருப்பம் அந்த கட்சியில் போய் சேர்றதால. எதனால் இந்த பாயிண்ட் எல்லாம் கூட நான் வச்சேன்னா, இதோட இன்னும் நிறைய விஷயத்தை வந்து சொல்ல முடியும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்செல்லாம் கேட்க கண்டிப்பாக சார். அதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து, அதாவது அது ஒரு திருக்குறள்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழி இல்லையா, அந்த மேடையில் இருந்தால் ரசித்து கேட்க வாய்ப்பு வந்து சத்யராஜ் பொண்ணுக்கு கிடைக்கும். ஏன்னா பாதுகாப்பான ஒரு கட்சியில் போய் பாதுகாப்பாக இருக்கிற அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.